இந்த மாதிரி சிச்சுவேஷன் என்னை மாதிரி நெறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அட ஆமாங்க. போன மினி விளாக்லயே சொல்லியிருந்தேன். நாங்க ஐப்ரோ பிளக் பண்ண போனோம். அங்க கடை க்ளோஸ் பண்ணியிருந்ததுனால 8:00 வர சொல்லிட்டாங்க. எவ்ளோ ஃபாஸ்ட்டா நடந்து போனோமோ, அவ்ளோ ஃபாஸ்ட்டா ரிட்டர்ன் வீட்டுக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். சரி 8:00 கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க அக்காவும் மறுபடியும் நடராஜா பயணத்துல வந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் போனதுமே வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் ஐப்ரோ எடுப்பேன். ஏன்னா ரொம்ப பெயினா இருக்கும். கனி எடுக்கிறதுக்குள்ள அப்படியே நம்மளை காம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பேன். இந்த டைம் வந்து கனி ஃபர்ஸ்ட் எடுத்துட்டா. ஐயோ அவ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாலே நீ நம்ம தான் கதற போறோமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே உட்காந்துருந்தேன். இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஃபேஸ்ல நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு அதையும் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த சின்ன ஊசி மாதிரி வச்சு எடுப்பாங்களா, அதனால ரொம்பவே பயத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு த்ரெடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வலிக்கு பயந்தா நம்மளோட மூஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு ஐப்ரோவை எடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஃபேஷியல் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி ரெடி ஆயாச்சு. இது ரொம்ப நாளா என் ஃபேஸ்ல இருக்கு. அதனாலேயே என்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லா தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ இன்னைக்கு எடுத்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு ஃபேஷியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு 2 பார்லர்ல போய் பண்ணியிருக்கேன். என்னால முடியலன்னு சொல்லிட்டு நான் பாதியோடவே எந்திரிச்சு வந்துருவேன்.